பாவிகள் மேல் மனதுருகி மறித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலும் டெலிவரன்ஸ் பை ட்ரூத் மினிஸ்ட்ரி இந்த சத்திய சபை கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனித்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் கூட இப்போதும் சண்டையா என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். தியானத்துக்கு ஆதாரமாக விசுவாச வாழ்க்கையின் பயனுக்கென்று சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய அகங்காரத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைகளை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை மனுஷருடைய அகங்காரத்துக்கு ஆண்டவர் பயப்பட பாதுகாத்து அவங்களுக்கு பயப்படாமல் இருக்க பண்ணுகிறார். தேவனுக்கு பயந்தவர்களை கர்த்தர் கூடார மறைவை மறைத்து வைக்கிறார். மனுஷருடைய அகங்காரங்களுக்கு எல்லாம் தப்புவித்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷருடைய அகங்காரத்தின் வெளிப்பாடே பல கண்டுபிடிப்புகள், எதிரிகளை எதிர்காரியங்களை அழிக்க வேண்டும், தாங்கள் மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த கொள்ளை நோய்களை பிரவாகித்து தந்து கண்ணுக்கு தெரியாத கொள்ளை நோய் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனித உயிர்களை காவல் வாங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை 31ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறபடி இது போல மனுஷருடைய அகங்காரங்களுக்கு கர்த்தர் விலக்கி நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த 31:20வது வசனத்தை பிற்பகுதி சொல்லுகிறது, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. நாவுகளின் சண்டை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம உலகம் எங்கிலும் நாவுகளின் சண்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த சண்டைக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட அதனாலதான் இந்த செய்திக்கு தலைப்பு இப்போதும் சண்டையா. இந்த நேரத்தில் மரண ஓலம் கேட்கிற மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில எப்ப ஆபத்து மாறுமோ என்று யாராவது உயிர் படைப்பார்களோ என்னவாகுமோ என்று கலைக்கிற நேரத்திலும் சண்டை. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக சண்டை ஆரம்பமாக போகிறது என்று சொல்கிறார்கள். ஒருவர் நாளை தாக்கி அறிக்கையிடுகிற காரியங்களை நாம் செய்திகளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு புறத்திலே பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்கு புகுந்து தீவிரவாதிகளுக்கு ராணுவத்துக்கு நடந்த சண்டையில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறத்திலே அரசியல்வாதிகள் தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று நிவாரண பொருள் கொடுப்பதிலே அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறத்திலே விடுதிகளிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்க வருவதிலே எங்க பகுதியில வைக்க கூடாது என்று சொல்லுகிறதுல பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை நடைபெறுவதை பார்க்கிறோம். தான் சேவையாற்றி கஷ்டப்பட்டு ஜனங்களுக்காக உயிரை தியாகம் கொடுத்து மறித்த மருத்துவர் அவரை எங்கள் பகுதியில அடக்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு புறங்களே சண்டை. எங்கு பார்த்தாலும் பலவிதமான சண்டைகள் காரியங்கள் தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது. சண்டை குடும்பங்களிலும் கூட பல இடங்கள்ல சண்டை. குடும்பத்துக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, உடன் பிறந்தோருக்குள்ள, அத்தை மாமியருக்குள்ள பலவிதமான இடங்கள்ல சண்டை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சண்டையின் காரியங்களை குறித்து வேதம் என்று சொல்கிறது. பூமியில பிறந்த முதல் மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபேல் காயின் பொறாமையினாலே சண்டையிட்டுக் கொண்டு என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே என்று சொல்லி சண்டையிட்டுக் கொண்டு முதல் மனிதன் கொலைகாரனாய் ஆனார். பூமியில் பிறந்த முதல் மனிதன். ஆகவே அந்த சண்டை அப்படி ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரத்துடைய 24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வேதத்தின் முதலாவது சண்டைங்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 24வது வசனத்திலே, மேலும் நீங்கள் போகிற வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி யோசேப்பு தன் சகோதரனுக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது. போகிற வழியிலே நீங்கள் சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று. எங்கே போகிறார்கள் அவர்கள்?
பாவம் என்று சொல்லப்படுகிற எகிப்து தேசத்திலிருந்து செழிப்பு தேசம் என்று சொல்லப்படுகிற கானான் தேசத்தை நோக்கி மாத்திரமல்ல தகப்பனை பார்க்கும்படியாய் போகிறார். போகிற வழியிலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாவம் என்கிற இந்த உலக எகிப்தில இருக்கிற நீங்க பரம கானான் என்கிற பரலோகத்தை நோக்கி போகிற வழியிலே பரம தகப்பனை பார்த்து செல்லுகிற வழியிலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணி கொள்ளாத. எங்கும் சண்டை. சுவிசேஷ ஊழியர்களை போதகர்கள் குறை சொல்லுகிறார்கள். போதகர்களை அவர்கள் மனம் திரும்பணும், அவர் பாவத்தினாலதான் இந்த நிலைமை என்று சுவிசேஷர்கள் தைரியமாய் டிவியில கண்ணீரெல்லாம் வடித்து ஜெபம் செய்கிறார்கள். இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் சொல்லுகிறார்கள். ஊழியர்களுக்குள்ளும் கூட சண்டை. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 45:24 போகிற வழியிலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணி கொள்ளாதவர்கள். நாம் சண்டை பண்ணி கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. ஏன் சண்டை வருகிறது? நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவர் சண்டையை கிளப்பி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சண்டை வருகிறது? யாக்கோபு 4:1 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே சண்டை எதினால் வருகிறது? உங்கள் இச்சையினாலே தான் வருகிறது. நாம் பெரியவன் நீ பெரியவன் என்கிற இச்சையினாலே சண்டை வருகிறது. நம்முடைய அவைகளின் இச்சையினால தான் வருகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 17:14 சொல்லுகிறது, விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சட்டம் கேட்கிற நாம் விவாதம் எழும்பும் முன் அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15:18 சொல்லுகிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார், சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரை சண்டையை எழுப்புகிறான், சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். கிறிஸ்தவத்தில் பல ஆண்டுகளாக பிரசங்கத்தில் உபயோகிக்கிற ஒரு சம்பவம் உண்டு. அது ஐரோப்பிய தேசத்தில் ஒரு பெண் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று திரும்பி வர தாமதமாகிறது. கோபத்தோடு வீட்டில் இருந்த கணவர் தூரத்தில் மனைவி வரும்போதே வீட்டின் கதவை பூட்டி விடுகிறார். கொட்டுகிற பணியில் வாசல் நின்று கதவை தட்டின மனைவி கதவு திறக்கப்படவில்லை. இரவு முழுவதும் கொட்டுகிற பணியிலே அமர்ந்திருந்தால் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, விடிந்த போது கணவர் எழுந்தார். ஆகா, மனைவியை வெளியே குளிர்ல விருந்தோமே என்று ஜன்னல் வெளியே பார்த்தார். கதவு ஓரத்திலே குளிர்ல நடுங்கின நிலைமையில மனைவி கதவோடு சாய்ந்து கிடந்தார். வேகமாய் வந்து அவன் கதவை திறந்தார். திறந்த உடனே பதறி நடுக்கத்தோடு பலவீனத்தோடு எழுந்த மனைவி தன் கணவரை பார்த்து, குட் மார்னிங் டார்லிங், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொன்னாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உள்ளே சென்ற மனைவி கடகடவென்று காலை பார்க்க வேண்டிய வேலைகளை எல்லாம் பார்த்தார். கொஞ்சம் நேரத்தில் சூடான காப்பியை கொண்டு வந்து கணவனுக்கு குடிக்க கொடுத்தார். அவர் ஆச்சரியப்பட்டார். எப்படி என் மனைவி மாறினா, எப்படி பதில் பேசாம சண்டையிடாமல் மாறினா, இனிமேல் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவேன் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த சத்தம் கேட்கிற நாம் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார், சாந்தம் உள்ளவன் அமர்த்துகிறான். தேவனை தேடுகிற நாம சாந்தம் உள்ளவர்களா இருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ரோமர் 2:8 சொல்லுகிறது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ தேவ கோபாக்கினை வரும். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், நாம் சண்டை போடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லியார். சத்தம் கேட்கிற அன்பானவர்களே, கடைசி காலத்தில் வந்துட்டோம். இந்த கொரோனாவிலிருந்து நம்ம லீவாக இன்னும் எத்தனை நாட்களோ எத்தனை மாதமோ தெரியாது. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். வெறும் டிவி ஜெபம், டிவி செய்தி மாத்திரம் பார்த்து திருப்தி ஆகிடாதீங்க. இப்பவாது தயவு செஞ்சு குடும்ப ஜெபங்களும் தனிப்பட்ட ஜெபம், கர்த்தர் என்ன பேசுறார், தேவ பிரசன்னத்தில் அமர, தேவ சத்தம் கேட்க பழகுங்க. அவங்க டிவிக்காக கரெக்டா நீங்க
குடும்ப ஜெபம் பண்ற நேரத்திலையும் நீங்க தனி ஜெபம் பண்ற நேரத்திலையும் தான் வர்றாங்க. மத்தியானம் 3 மணிக்குள்ள யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்படின்னா பல ஆண்டுகளாக வியாபார பாலாகிற கதையாய் விசுவாச ஜீவிதத்தில் தேவ பிரசனத்தை தேவ சத்தம் கேட்க விடாமல் ஆக்கினார். இது நோவாவின் பேரை அழைக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை என்று நினைத்துக் கொள்ளுங்களே. தண்ணி வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது, கால்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்களே. இந்த கொரோனா முடிந்தாலுமே கொரோனாவுக்கு முன்னால் நாம் இருந்தது போல இனி சுதந்திரமா ஃப்ரீயா இருக்க முடியாது. இன்னும் கொடிய காலம் வரும் என்பதை உணராத அறியாது இருக்கிறீர்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய தனி ஜெபங்களை. தேவனோடு நீங்க பேசணும், தேவ சமூகத்தில் அமர்ந்து மணிக்கணக்காக நீங்க இருக்கணும்னு விரும்புகிறார். அதை பாழாக்கி விட்டு இன்னும் கூட்டங்களை கேட்பதையே அதுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்காது. பாருங்க, தனி ஜெபத்தை குடும்ப ஜெபத்தை பாழாக்கியதை பார்க்க தயவுசெய்து உணர்வடை. ஊழியர்கள்ல எப்படித்தான் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை உணராமல் இப்படி எப்பொழுது போலவே வந்து அழுவதும் மன்றாடுவதும் இப்படி தனியா ஜெபிக்க விடாமல் விசுவாசிய தனி ஜெபங்களை குடும்பங்களை கர்த்தரிலே வளர விடாமல் ஆவி நிறைவு ஏற்க விடாமல் எப்படித்தான் இருக்கிறார்கள். நிலைமை மாற வேண்டும். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு தேவ கோபாக்கினி வருமா. எந்த நிலைமையில வந்திருக்கிறோம்? 55ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டே என்று சொல்லு. கொடுமையும் சண்டையும் நகரத்தில் இருக்க. கொடுமை ஒரு புறம், பெரியவர் தொடங்கி சிறியவர் தொடங்கி சிறு பிள்ளைகள் கூட குழந்தைகள் கூட இந்த கொடிய நோய்க்கு அழிந்து பலியாகி கொண்டிருக்கிறார். கொடுமை, அதோடு கூட சண்டை, யுத்தம் பண்ணுவோமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். தாவீதின் சங்கீதம் அது. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க, தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த நேரத்திலே நம்மளை அதிகமாக ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். சண்டைக்காரர் என்று சொல்லும் போது நம்ம ஒவ்வொருடைய மனதிலையும் இந்த அவர்தான், இந்த இவங்க தான் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் தான் சண்டைக்காரன், ஆண்டவரை என்னை சரிப்படுத்துங்க, நான் தான் சண்டைக்காரனா இருக்கிறேன், என்னை சரிப்படுத்துங்கன்னு உணர்வடைந்து நம்ம சரிப்படுத்துவோம். கடைசி காலம், கொடிய காலம், இன்னும் எத்தனை மாதமோ நீடிப்பு தெரியாது. ஒரு ஜெபிக்கிற சகோதரிக்கு இது எப்படி போனாலும் ஜூன் 15க்கு மேலதான் ஆலயத்தை குறித்த தீர்ப்பு வரும், நவம்பர் தான் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமாக ஜெபிக்கும், ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும், நம்மளை சரிப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்மளை சரிப்படுத்துவோம். மத்தேயு 5:39 கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாங்க. நம்மளை நாம சரிப்படுத்திக் கொள்ளும். தேவனுக்கு உகந்தவர்களா நம்மளை சரிப்படுத்துற நேரம் இது. கடைசி வரை மன்னிப்பு கேட்கிற நேரம் இல்லை. நோவாவின் பேரை கதவாடிச்சதுக்கு அப்புறம் என்ன மன்னிப்பு ஜெபம்? உங்களை சரிப்படுத்துற ஜெபம் இப்ப தேவை. ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். கடைசியாக மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு சொன்னாங்க, சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யாக்கோபை பார்க்கும்படியா யோசேப்பு சகோதரர்கள் புறப்பட்டு போனாங்க. ஆனா அந்த யாக்கோபுடைய மகன் தான் யோசேப்பு, அன்னை மாதிரி யாக்கோபுடைய பிள்ளைகளா. ஆனா வழியில சண்டை பண்ணி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்த சகோதரர்கள் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார், வழியில் சண்டை பண்ணி கொள்ளாது. நமக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? வழியில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமா? அவங்க தன் தகப்பனை பார்க்க கானான் நோக்கி எகிப்திலிருந்து போனாங்க. நாம நம்முடைய பரம தகப்பனை பார்க்க உலகம் என்கிற எகிப்திலிருந்து பரம கானான் என்கிற பரலோக ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவங்க போற வழியில் சண்டை போடாமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டது போல நமக்கும் பரம கானான் பரம தகப்பன் பிதாவாகிய தேவன் அவரை பார்க்க போகிற வழியிலே இந்த வாழ்க்கையிலே சண்டை பண்ணி கொள்ளாது. கொடுமையையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன் 55ஆம் சங்கீதம் சொல்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நோக்கி நம்ம யாரையும் பார்க்க ஜெபம் செய்வோமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எத்தனை நாட்கள் தெரியல, எங்க தேசத்துடைய அவலங்களை மாற்றுங்க, ஆலய திறக்க, ஆராதிக்க உதவி செய்ய, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா நோய் தொற்று எவ்வளவு சேர்ந்தாலும் கட்டுப்படுத்த முடியாதுப்பா. ஆண்டவரே, நீங்க இறக்கம் செய்யணும், உங்க கிருபை வேணும். மனுகுலத்துக்காக ஆண்டவரே நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். நாங்க சண்டை போடுறவங்களா இல்லாம சமாதானம் பண்ணுகிறவங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நிலைமையினால தொழில்களிலே வருமானங்களே பாதிக்கப்பட்டு யாராயிரம் துக்கத்தோடு வேதனையோடு இருந்தார், கர்த்தர் அவங்களை எல்லாம் ஆதரப்படுத்தி தேவைகளை சந்திக்க, விசேஷமாக யாராவது பலவீனமா இருந்தா ஆண்டவர் பலப்படுத்துங்க. யாராவது குடும்பங்கள்ல பகைமைகள்ல சண்டைகள் இருந்தா கர்த்தர் சமாதானம் தாங்க. எல்லாருக்கும் எங்கு சமாதானம் தாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்ய, தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கு. துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்திய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த டெலிவரிஸ் பை ட்ரூத் மினிஸ்ட்ரியினுடைய இந்த யூடியூப் சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.